அன்பான நேயர்களே, மிளகு ஒரு கிருமி நாசினி, இரத்த சுத்திகரிக்கக்கூடிய ஆற்றல் இருப்பதால் மிளகையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் உப்பு. நாவறட்சி வராமல் பாதுகாக்கும். எந்த பொருளோடு உப்பை சேர்த்தாலும் சுவை அதிகரிக்கும் என்பதால் உப்பையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். இறுதியாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பூண்டு. பூண்டு ஒரு கிருமி நாசினி, உடலுக்கு தேவையான சத்தை தருவதோடு கிருமி நாசினியாக செயல்படுவதால் பூண்டையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். பெண்களுக்கு கருத்தரிக்காமை என்கிற நோய் நீங்குவதற்காக நாம் மாதுளம் பழத்தினுடைய முத்துக்களை எடுத்து ரசம் ஒன்றை செய்ய போகின்றோம். அதற்காக முதலில் வாணலில் 2 தேக்கரண்டி அளவிற்கு நல்லெண்ணெய் விட்டு காய்ச்ச வேண்டும். இத்துடன் 200 மில்லி நீர் சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டும். அன்பான நேயர்களே, கண்டிப்பாக இந்த கருத்தரிக்காமை என்கிற நோய் நீங்குவதற்காக நாம் ஹைபிரிட் என்று சொல்லக்கூடிய அந்த மாதுளையை பயன்படுத்தக்கூடாது. நன்றாக நாட்டு மாதுளை, புளிப்பு சுவையுடைய மாதுளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். ஆகையால் நேயர்கள் அந்த புளிப்பு சுவையுடைய மாதுளையை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் நாம் தனியாக மாதுளை முத்துக்களை எடுத்து வைத்துள்ளோம். 100 கிராம் அளவிற்கு எடுத்துக்கொண்ட புளிப்பு சுவையுடைய மாதுளை முத்துக்களை நீரில் சேர்த்து நன்றாக வேக வைக்க வேண்டும். தனியாக எடுத்து வைத்துள்ள துவரம் பருப்பு கலவையை சேர்க்க வேண்டும். நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற அத்தனை கலவையிலும் சிறிதளவு மஞ்சள் பொடி, உப்பு சேர்க்கவும். அடுத்ததாக சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வைக்கப்பட்ட பச்சை மிளகாய் துண்டுகள் 3. மற்ற பொருட்களில் ஜீரகம் 10 கிராம், பெருங்காயம் 5 கிராம், மிளகு 5 கிராம், பூண்டு பற்கள் 10 கிராம், இவை அனைத்தையும் ஒன்றாக அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த கலவையிலிருந்து கொதித்து கொண்டிருக்கின்ற மாதுளை ரசத்தில் 1 தேக்கரண்டி அளவிற்கு சேர்க்கவும். அற்புதமான நறுமணத்துடன் மாதுளம்பழம் ரசம் தயாராகிவிட்டது. அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். தேவையான அளவிற்கு மாதுளம்பழம் ரசத்தின் மீது கொத்தமல்லியை தூவ வேண்டும். இந்த அற்புதமான மாதுளம்பழம் ரசத்தை நண்பகல் வேளையில் சூடான சாதத்துடன் வித்துக்களோடு சேர்த்து பிசைந்து சாப்பிட்டு வந்தால் அடிக்கடி ஏற்படுகின்ற கருச்சிதைவு தடுக்கப்படும். அதிகப்படியாக வெளியேறக்கூடிய இரத்தப்போக்கும் தடுத்து நிறுத்தப்படும். அதிவிரைவாக பெண்களுக்கு கருப்பையில் இருக்கக்கூடிய அத்தனை குற்றங்களும் அடைப்புகளும் நீங்கி அவர்கள் கருத்தரித்தல் என்கிற அற்புதமான நிகழ்வு ஏற்படும். அன்பான நேயர்களே, அற்புதமான இந்த மருத்துவத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.